லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க, சூரியன் நன்மை செய்யணும். எப்படி இருந்தா நன்மை செய்வார்? மேஷத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கு 5க்கு அதிபதி சூரியன். மேஷ லக்ன ஜாதகருக்கு வருங்கால குழந்தைகள் எப்படி இருக்குன்னு சொல்றது சூரியன். நிகழ்காலத்துல ஜாதகருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்றது சூரியன். உறுதியான மனநிலைமை கொண்டவரான்றத சூரியன் சொல்லுது. அதுபோல கிரியேட்டிவ் ஸ்கில், ஒரு கற்பனை திறன்லாம் ஜாதகருக்கு உண்டா? ஜாதகருடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்? ஜாதகருக்கு முன்னோர்களால் ஆதாயம் உண்டா? முன்னோர்களுடைய நிலபலங்களினால் ஆதாயம் உண்டா? பூர்வீக ஆதாயம் உண்டா? அதுபோல ஜாதகர் மனரீதியாக காதல் உணர்வுகளாகட்டும், ஒரு வாழ்க்கையில் வெற்றியை அதிர்ஷ்டத்தை பெறுவாரான்றது இந்த 5ஆம் இடம் சொல்லுது. அதாவது இந்த சூரியன் தான் சொல்கிறார். அப்ப மேஷலக்னக்காரருக்கு இத்தனை ஆதிபத்தியக்காரங்களை சூரியன் தான் கொடுக்கணும். அப்ப சூரியன் எப்படி இருந்தா ஒரு நல்ல குழந்தை கிடைக்குது? ஜாதகர் உறுதியான மனம் கொண்டவரா இருக்கிறார், மன ரீதியாக மகிழ்ச்சி அடைகிறார், முன்னோர்களினால் லாபம் பெறுகிறார்னா, ஆதிபத்திய ரீதியில 5ஆம் இடத்த அதிபதியான சூரியன் எந்த நிலையிலும் ஸ்தான பலத்தை இழக்காம முதல் விதியில அமையணும். முதல் விதியிலே சூரியன் ஸ்தான பலத்தை இழக்காம அமர்ந்து குருவோட தொடர்பு, செவ்வாயோட தொடர்பு பெற்றிருப்பது நன்மை. குரு செவ்வாய் இந்த காம்பினேஷன்ல செவ்வாயோட சூரியன் நிறைய பேருக்கு இணைஞ்சிருந்தா லேட்டா மேரேஜ் ஆகும். ஆனா ஜாதகருக்கு உறுதியான நபர், எதையுமே வாழ்க்கையில துணிகரமா தைரியமா சந்திக்கக்கூடிய நபர். அப்ப சூரியன் ஸ்தான பலத்தை இழக்காம குரு தொடர்பை, செவ்வாய் தொடர்பை, கூடுதலா சந்திர அதியோகம் அல்லது சந்திர தொடர்புல இருந்தாலும் யோகத்தை செய்யும்.